பேர் சாந்தன் கிஷக்கான உங்கள் சேனல் விசாரணை நடக்கிறது. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடக்கமாசி வீதியில் இருக்க கிருஷ்ணன் கோயில் பக்கத்தில் இருக்கிற மகதி கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மகதி கம்ப்யூட்டரில் என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிசி பில்டு பண்ணி தரது, ஸோ கம்ப்யூட்டர் தேவையான ஆக்சசரிஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணுறது, அப்புறம் பிரிண்டர், ஒய்ஃபை, அது மாதிரி எக்ஸட்ரா எக்கச்சக்கமாக அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்க வந்து என்னென்ன ரேட்டுக்கு வந்து பிசி பில்டு பண்ணுறாங்க, ஆக்சசரிஸ்லாம் என்ன ரேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாத்தையும் A to Z நம்ம எல்லாமே கேட்டுக்கிறோம். ஸோ வாங்க வீடியோ போவோம். சொல்லுங்கள், அவங்க பேர் என்ன? என்னோடய பேர் பிரபுராம். எத்தனை வருஷமாக அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கீங்க? 14 இயர்ஸாக நான் இந்த கம்ப்யூட்டர் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கடையில் என்னென்ன நான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கம்ப்யூட்டர்ஸு, லேப்டாப், சிசிடிவி, பிரிண்டர்ஸ், ப்ரொஜெக்டர், இது மாதிரி சேல்ஸு, சர்வீஸு என்ன எல்லாமே பார்க்குறேன். நான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தா என்னென்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கம்ப்யூட்டருக்குரிய எல்லா ஆக்சசரிஸ் பண்ணுறோம். கீபோர்டு, மவுசஸ், மதர் போர்டு, ரேமு, ஹார்ட் டிஸ்க்கு, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறோம். அதுக்குரிய எல்லா ஐட்டம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ லேப்னு பார்த்தா மேஜராக என்னென்ன ப்ராப்ளம்னா வருது நம்மக்கிட்ட? மெயினாக அந்த கீபோர்ட் பிரச்சனை, பேட்ரி, அடாப்டர் பிரச்சனை, இதுதான் மேஜராக வர்றது. அதுபோக நாங்கள் மதர் போர்டு சர்வீஸ் வரைக்கும் டெப்த்து பார்க்குறோம். டெக்னீஷியன் இருக்காங்க, அதை வச்சு மதர் போர்டு கம்ப்ளைண்ட் மோக்கன்னு எல்லாமே நாங்கள் பார்த்து கொடுக்குறோம். இப்போ பிசி பில்டு பண்ணுறதுக்கு என்னென்ன ரேட் ஆகும்? இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பிசி பில்டு பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ பண்ணுறீங்களா நீங்கள் பிசி? கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிசினா இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நிறையா கேட்குறாங்க. இப்போ அதுக்கு வந்து ஒரு 15,000லேருந்தே நம்ம பண்ணித்தரோம். 15,000லேருந்தே பிசி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 15,000 பிசிலேருந்து எத்தனை எக்ஸ்ட்ரீமாக எவ்வளோ வரைக்கும் போகும் நம்ம பண்ணுறீங்க நீங்கள்? அது 3 lakhs 4 lakhs வரைக்கும் மிஷின் இருக்குது. அந்த கேமிங் பிசி எடிட்டிங்க்கெலாம் வந்து 3 lakhs 4 lakhsக்குலாம் கேட்குறாங்க. அதுக்கு மாதிரி பில்டு பண்ணி தர்றோம். மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்க்கு நிறையா தேவைப்படுறனால அது 15லேருந்தே நாங்கள் பண்ணித்தரோம். 15,000லேருந்தே பிசி பண்ணித்தரோம். அந்த 15,000 பிசியில் நம்ம என்னென்ன மாதிரி பண்ணலான்னா? இப்போ என்ன ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ்க்குரிய ஜூமு, டீமு, மைக்ரோசாஃப்ட் டீம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு நார்மலாக கேம் கூட சின்ன சின்ன கேம்ஸ் அது கூட ப்ளே பண்ணிக்கலாம். அது நல்லா. ஸோ இப்போ எடிட்டிங்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் எடிட்டிங், கொஞ்சம் ஓரளவு நார்மலாக இருக்கணும் எடிட்டிங். அதுக்கு ஒரு பிசி பில்டு பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி சார்ஜ் ஆகும், எவ்வளோ ஆகும்? இப்போ நார்மலாக எடிட்டிங்னா கோர் i5ல பண்ணலாம். அதனால் ஒரு 60 to 70 பேசிக்காக. அதிலேருந்து நம்ம எவ்வளோ ஹையர் அண்ட் வேணாலும் போய்க்கலாம். ப்ராசர் i9 வரைக்கும் இருக்குது. இப்போ i9 ப்ராசர்னால் ஒரு 1,30,000 அந்த ரேஞ்சு வரும். ஸோ நம்ம எடுத்துருக்கிற இதை பொறுத்து நம்ம அது ஒன்று ஒன்றா பண்ணுற மாதிரி. கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்து. கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்ப ஹையர் அண்ட்லாம் கிராஃபிக்ஸ் கார்டு மட்டுமே 1 lakhக்கு மேலெலாம் இருக்குது. கிராஃபிக்ஸ் கார்டு அந்த மாதிரி நமக்கு என்ன நீடோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பண்ணிக்கலாம். இப்போ சர்வீஸ்ன்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன மாதிரி சர்வீஸ் நீங்கள் பண்ணி தரீங்க? சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்னால் என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறீங்க நீங்கள்? கம்ப்யூட்டரில் மதர் போர்ட் சைட்லேருந்து எல்லா சர்வீஸுமே பார்த்து தரோம். கம்ப்யூட்டர் யூபிஎஸ்ஸு, மானிட்டர், யூபிஎஸ்ஸு, சிபியூவில் மதர் போர்டு எல்லா சர்வீஸுமே நாங்கள் இது பண்ணித்தரோம். இப்போ வந்து அடுத்த கடையை கம்பேர் பண்ணும்போது நம்ம கடை எப்படி ஒரு ஸ்பெஷலாக திகழுது? ஸோ என் ஃப்ரெண்டு சொல்லி நான் இங்கே வந்தேன். அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பக்கத்து கடையை காட்டிலும் என் கடையில் இது இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் நாங்கள் தான் ப்ரைஸு இருக்கல லீஸ்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுபோக நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற நிப்பாட்டாமல் ஆஃப்டர் சர்வீஸில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சர்வீஸ்க்கு தான் கொடுப்போம். சேல்ஸுங்கிறத விட ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமரை தக்க வச்சுக்கணும். அவங்கள மூலமாக தான் எங்களுக்கு மார்க்கெட்டிங்கு. நாங்கள் தனியாக எதுவும் மார்க்கெட்டிங் பண்ணலை.
பட் எங்களுக்கு என்னென்னா பெரிய பலம் வந்து எங்களோட கஸ்டமர் தான் எங்களுக்கு மார்க்கெட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ முடிஞ்ச அளவு சர்வீஸ் கொடுக்க முடியுமோ, மெயின் ஃபோக்கஸே எங்கள் சர்வீஸ் தான். சேல்ஸ் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன தேவையோ அது மாதிரி எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நாங்கள் வந்தோடனே கஸ்டமருக்கு முதல்ல அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டு தான் கொடுப்போம். என்ன யூஸ் பண்ண போகிறாங்க, என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறாங்க, நம்ம கொடுக்குறது அது அவங்களுக்கு ஒரு டூலாக இருக்கா, அது தெரிஞ்சுட்டு தான் கொடுப்போம். ப்ரைஸும் லீஸ்ட்டாக கொடுக்குறோம், சர்வீஸும் பெஸ்ட்டாக பண்ணுறோம். அதுதான் நம்ம கடையில் ஒரு ப்ளஸ். ஆமாம், ப்ளஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஹேண்டில் லேப் நீங்கள் சேல் பண்ணுறீங்களா? இல்லை ஆமாம், கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட் ஹேண்டில் நாங்கள் ரீபர் பேஸ்டு ஐடி கம்பெனிஸ்லேருந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதை நல்லா செக் பண்ணி ஹார்ட் டிஸ்க், ஹெல்த்து, ரேம் எல்லாமே செக் பண்ணி எடுத்து வரும். ஒரு 10,000லேருந்தே நம்ம ரீபர் பெஸ்ட்டில் சேல் பண்ணுறோம். 10,000லேருந்தே பக்காவான குவாலிட்டியில் வந்துடும். குவாலிட்டியாகவே நாங்கள் செக் பண்ணி தான் எடுத்து நாங்கள் அது சேல் பண்ணுறோம். இது வரைக்கும் கொடுத்த வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்பே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். அந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட் ஹேண்ட் லேப் வந்து 10,000லேருந்து எது வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் எவ்வளோ ரேட் வரைக்கும் போகுதுன்னா? அது எக்ஸ்ட்ரீமில் ஹையர் ஹேண்டு ரேராக தான் வருது. இப்போ ரீசெண்டாக 6 மந்த் முன்னாடி வாங்கினது ஹையர் ஹேண்ட்லாம் வரும். அதுனா ஒரு ப்ரைஸ் 50,000 60,000 அந்த மாதிரி கூட வரும். அது கொஞ்சம் ரேர் தான், லைட் யூஸு. மோஸ்ட்லி 3 இயர்ஸ் யூஸ் பண்ண மாதிரி ஐடி கம்பெனிஸில் தான் நான் எடுக்கிறோம். நிறையா பல்காக எடுப்போம். பல்காக எடுக்கிறது வந்து நல்லா 10,000லேருந்து ரேஞ்சு கிடைக்கும். நீங்கள் இன்னும் ஒரு 4-5 வருஷம் யூஸ் பண்ணலாம். ஒர்த்தாக இருக்கும். அந்த மாதிரி ஒர்த்தபிளாக இருக்கும். ஆனால் அந்த கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் தவிர வேறு என்னென்ன நம்ம கடையில் வச்சுருக்கீங்க? இப்போ கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர், இது வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு மட்டும் இல்லை, மொபைலு, டிவி எல்லாமே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது எஃப்எம் எல்லாமே சேர்ந்து வர்ற மாதிரி வரும். இந்த பார் ஸ்பீக்கரு இது என்ன ரேட்னா வரும்? இந்த 2500 அந்த ரேஞ்சில் வரும். அதிலே மினி இருக்குது. இது வந்து 800 வரும். ப்ளூடூத் தான் இதுவும். இது மினி நம்ம எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம், ட்ராவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த பார் டைப்பில் இந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதுபோல் இந்த இயர்ஃபோன்ஸ் இருக்குது, ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸு, ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸு. என்ன ஹெட்ஃபோன்ஸ் என்ன ரேட் வருது? ஹெட்ஃபோன்ஸ் என்ன வருதுன்னா இது 850லேருந்து இருக்குது ஹெட்ஃபோன்ஸு. இது 1000 ரேஞ்சு அந்த மாதிரி இருக்குது. அந்தந்த ரேட்டு கூறுங்க, அந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும். குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அடுத்து என்ன மாதிரி இந்த லேப்டாப்க்குரிய சரி இந்த கூலர் ஃபேன், அதுபோல் வயர்லெஸ் கீபோர்ட், மவுஸு, வயர்டு கீபோர்டு, இந்த மாதிரி மவுசஸ் வயர்லெஸ்ஸு, இந்த மாதிரி கீபோர்ட் மவுஸில் நிறையா ரேஞ்சஸ் இருக்குது நம்மகிட்ட. இந்த வயர்லெஸ் கீபோர்டு என்ன ரேட்னா ஆரம்பிக்குது? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரேட்டு வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் சேர்ந்து மாதிரி வருது. 1450 அந்த ரேஞ்சில். ஆமாம். வயர்டுனா 500லேருந்து இருக்குது. கீபோர்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ரேட்டில்? 150லேருந்து இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸு மவுஸு. ஆமாம். எதில் முடியுது? எக்ஸ்ட்ரீம் என்ன ரேட்டு வருது? அது இந்த லாகிடெக்கில் கேமிங் மவுஸ்லாம் இருக்குது. 3000 4000 அந்த ரேஞ்சில் இருக்குது. 150லேருந்து அந்த 3000 ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ப்ரைஸ் கூட அதோட ஃபெசிலிட்டி குவாலிட்டி நல்லா, ஸ்பீடு எல்லாமே மாறும், டிஃப்ரென்ஸ். அடுத்து சொல்லுங்கண்ணா என்னென்னு. நம்ம இந்த சிசிடிவி பண்ணுறோம். இப்போ சிசிடிவி இப்போ அதில் வந்து வயர்லெஸ் கேமரா இருக்குது, வயர்டு இருக்குது, இந்த மாதிரி நிறையா மாடல்ஸ் இருக்குது. ஐபி கேமரா, இந்த மாதிரி 4 சேனல்லேருந்து 32 சேனல் வரைக்கும் கேமராஸ் டிவிஆர் இருக்குது. இது என்ன ரேட்லேருந்து நான் ஸ்டார்ட் ஆகுது? இது 1 மெகா பிக்சல் கேமரா வந்து 1000 ரூபீஸ்லேருந்து இப்போ இருக்குது. கேமரா இருக்குது. எத்தனை மெகா பிக்சல் வச்சு 8 மெகா பிக்சல் வரைக்கும் இருக்குது. அது 6000 வரும் அந்த கேமராஸ்லாம். சரி, ஓகே. ஸோ இந்த நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பார்த்து அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு என்னென்ன மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 15,000க்கு வந்து பிசிலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 10,000க்கு லேப்டாப்லாம் பக்காவான கண்டிஷனில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கடையோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் விசாரணை நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.